திருச்சிற்றம்பலம். பொறுமை பெண்மையுடையன் சடையன் விடையூறுமிவன் என்ன அருமையாக உரை செய்ய அமர்ந்தன உள்ளங்கவர் கல்வன் கருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்ததோர் காலம் இதுவென்ன பெருமை பெற்ற புறமவிய பொம்மணிவன் நன்றே. திருச்சிற்றம்பலம். நாங்கள் இன்றைக்கு அருணாசல புராணத்துல இன்றைக்கு இப்ப வல்லவன் சந்தானம் பெற்ற சருக்கம் படிக்க போறோம். வல்லவன் சந்தானம் பெற்ற சருக்கம். முன் சொன்ன சாத்திரங்களை நம்மசாரணிய ரிஷிகள் கேட்டு இன்னமும் வேத புரீசர் மகிமையை சொல்லுங்கள் என்று கேட்க சூதரிஷி சொல்கிறார். கேளுங்கள் முனிவர்களே, ஒரு பட்டணத்திலே வல்லவன் என்று ஒரு பிராமணன் இருந்தான். அவன் மனைவியின் பெயர் ரேகாவதி. இவர்கள் இருவரும் அழகிலும் தவுதாட்சணியம் பச்சாதாபம் பரோபகாரத்திலும் சிவபக்தியின் ரொம்பவும் மேன்மையானவர்கள். இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாளில் அவர்களுக்கு பிள்ளை இல்லை என்று ரொம்பவும் மனவருத்தமாகி அளவற்ற திரவியங்களை பக்கத்தில் போய் நின்று அளவற்ற திரவியங்களை தான தர்மம் செய்து பொறுப்படைந்து வேத உரியில் வந்து அங்கே அகஸ்தியர் தவம் செய்கின்ற இடத்தின் பக்கத்தில் போய் நின்று பலவாறாக துதித்து தோஸ்திரம் செய்து எனக்கு புத்திரன் உண்டாக விதத்தை அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி வருத்தப்பட்டார்கள். அப்போது அகஸ்திய முனிவரானவர் அவர்களை பார்த்து தேவபுரீஸ்வரர் மகிமையும் அவரை பூஜித்து அடைந்தவர்கள் சுகத்தையும் நன்றாக விவரித்து சொல்லி, நீங்கள் அந்த ஸ்தலத்தில் போய் கார்த்திகை மாசத்தில் வருகிற சோமவாரத்தில் அந்த வேதபுரீஸ்வரரை பக்தியாய் பூஜை செய்தால் புத்திரனும் உண்டாகும், முடிவில் உங்களுக்கு கைலாச பதவியும் உண்டாகும் என்று சொன்னார். அவர் அந்த சொற்படிக்கு கார்த்திகை மாதம் பிறந்த பின்பு அந்த வேதபுரியில் போய் முதல் சோமவாரம் முதலாய் சிவபூசைக்கு வேண்டிய பூஜா வஸ்துக்களை சேர்த்து கொண்டு கோவிலுள் இருக்கின்ற கல்யாணி கோடி தீர்த்தத்தில் முழுகி வேதபுரீஸ்வரரை வேதாகமப்படி பக்தியாய் பூஜை செய்து கொண்டு சில நாள் அங்கே இருந்தார்கள். அப்போது ஒரு நாள் அந்த பரமசிவனானவர் அவர்கள் மேல் கிருபை உண்டாகி ரிஷபவானத்தின் மீது வந்து நின்று அவர்களை பார்த்து, ஓ பிராமணா, நீ என்ன பூசை செய்திருந்து விரதம் என்னவென்று கேட்க, அதற்கு பிராமணன், எனக்கு ஒரு புத்திரன் அனுகிரகித்து என்னை ஆள வேண்டும் என்று சொல்ல சுவாமியானவர் அவனுக்கு புத்திரன் உண்டாகும்படியாய் வரம் கொடுத்து போக அந்த பிராமணன் அவரை பணிந்து அந்த வேத உரிக்கு மேற்கே ஒரு அம்போடுகிற தூரத்தில் போய் ஒரு சிவலிங்கத்தை வைத்து பூஜை செய்து அவர் வரம் கொடுக்கும் அதை பெற்றுக்கொண்டு மனைவியுடன் தன் பட்டணம் போய் சேர்ந்து ஒரு நல்ல புத்திரனை பெற்று சுகமாய் வாழ்ந்திருந்தான். அந்த சிவலிங்கத்தை வல்லவேஸ்வரர் என்று சொல்லுகிறார்கள். இன்னொரு கதை சொல்லுகிறேன், கேளுங்கள். அதாவது செம்புவன் என்ற ஒரு சித்தனானவன் முன்னொரு காலத்திலே தனக்கு புத்திரன் இல்லாமல் மேல போட்டு மனவருத்தப்பட்டு கொண்டு இந்த பூமியில் புத்திரன் உண்டாகும்படி வரம் கொடுக்கிற ஸ்தலம் எதுவென்று பெரியோர்களை கேட்டு அவர்களால் வேத உரியே புத்திரன் கொடுக்கிற ஸ்தலம் என்று அறிந்து அங்கே போய் வேதபுரீஸ்வரரை மிகவும் தோத்திரம் செய்தான். அந்த வேதபுரீஸ்வரர் சொன்னபடி அந்த வேதபுரிக்கு மேற்கே போய் ஒரு சிவலிங்கம் வைத்து பூஜை செய்ய சுவாமியானவர் ரிஷபத்தின் மேல் அவன் உன்னை காட்சி தந்து அவனுக்கு புத்திரன் உண்டாகும்படி வரம் கொடுத்து அந்த லிங்கத்தில் மறைந்தார். பின்பும் அவன் தன் வீடு போய் சேர்ந்து நல்ல புத்திரனை பெற்று சுகமாக வாழ்ந்தான். அந்த லிங்கத்துக்கு ஜம்புலிங்கேஸ்வரர் என்று பெயர். அதை பணிபவர் புத்திர சம்பத்தை அடைந்து சுகமாக வாழ்வார்கள். இதெல்லாம் அந்த லிங்கத்தின் பெருமையை தான் சொல்லுது.
தொண்டமானுக்கு கிடைத்துணை போன சருக்கம். இதை நைமிசாரண்ய முனிவர்கள் கேட்டு சந்தோஷமாகி எழுந்திருந்து சூதுகரை பணிந்து சூட்டம் செய்து முன்னாளில் வேதபுரீஸ்வரரானவர் தொண்டமான் சக்கரவர்த்திக்கு படை துணை போன சரித்திரத்தை எங்களுக்கு நன்றாக சொல்ல வேண்டும் என்று கேட்க சூத மகர்ஷி சொல்லுகிறார். கேளுங்கள். நைமிசாரண்ய முனிவர்களே, காணாத்தி மலைக்கு தெற்கிலும் எண்ணெயாற்றுக்கு வடக்கிலும் பசுமலை என்கிற பர்வதத்துக்கு கிழக்கிலும் கிழக்கு சமுத்திரத்துக்கு மேற்கிலும் இதன் மத்தியில் உள்ள தேசங்களை ஆண்டு கொண்டு தொண்டமான் சக்கரவர்த்தி என்று பெயர் பெற்று ஒரு ராஜன் இருந்தார். அவன் கீர்த்தி புத்தி, ஜீவா காருண்யம், பரோபகாரம், தயவு தாட்சண்யம், ஸ்வபக்தி, ஸ்வபூஜை, பிரார்த்தமம், தைரியம், எந்நேரமும் சிவத்தியானம் இவைகள் உடையவன். இவன் முன் சொன்ன தேசத்தில் ராஜ்ய பாரம் செய்து கொண்டிருக்கும் போது விஸ்வாவசு என்ற ராஜாவானவன் சதுரங்க சேனைகளை சேர்த்துக் கொண்டு அந்த தொண்டமான் சக்கரவர்த்தியுடன் அநேக வருஷம் வரையில் சண்டை செய்து அவனை தோற்கச் செய்து அவன் தேசத்தை கைப்பற்றிக் கொண்டார். அப்போது அந்த தொண்டமான் பயந்து ஒருவரும் துணை இல்லாமல் தனியாக காட்டில் போய் பழவர்க்கம் இளவர்க்கம் இவைகளை சாப்பிட்டு கொண்டு சில நாள் காட்டில் இருந்த பின்பு சிவத்தலங்களில் போய் பரமசிவனை பணிந்து வேதபுரியில் வந்து சுவாமியையும் அம்மனையும் வணங்கி துப்பித்து அந்த சுவாமியையும் அம்மனையும் நித்தியம் 3 காலம் தவறாமல் படி பூஜை செய்து கொண்டிருந்தார். அப்படி சுவாமியானவர் அவன் முன் வந்து என்று தரிசனம் கொடுக்க அப்போது அவன் தனக்கு அப்போதே தன் ராஜ்யம் வந்தது போல் சந்தோஷமடைந்து சுவாமியை பலவிதமாக தோற்றம் செய்தார். அப்போது சுவாமியானவர் அவனை அன்புடன் பார்த்து, கேளாய் ராஜனே, நாம் 4 வகை சேனைகள் அநேகம் கொடுக்கிறோம். நீ அவனை சேர்த்து கொண்டு போய் அந்த ராஜாவுடன் சண்டை செய்து அவனை அப்பால் விரட்டிவிட்டு நீ முன்போல் உன் தேசத்தை அரசு செய்து கொண்டு இரு என்று சொன்னார். அதற்கு அவன், என் சத்துருவுடன் என்னால் சண்டை செய்ய முடியாது என்றான். அதற்கு சுவாமியானவன், கேளாய் ராஜனே, உன்னை எவர்களாலும் வெல்ல முடியாது. அப்படி இருந்தும் உன் மனசில் பயம் உண்டாகி இருக்கிறது. நம்முடைய நந்திகேஸ்வரரை உனக்கு படைத்துணையாக அனுப்பி வைக்கிறோம். நீ அவரையும் நான் கொடுக்கிற 4 வகை சேனையை அழைத்துக் கொண்டு போய் அவனுடன் சண்டை செய். நாம் சொன்னது உனக்கு சந்தேகமாயிருந்தால் இதற்கொரு சாட்சி காட்டுகிறேன். அது என்னவென்றால், நம்முடைய நந்திகேஸ்வரர் எப்போதும் நம்மை பார்த்தபடி மேற்கே பார்த்து கொண்டு இருக்கப்பட்டவர். இப்போது கிழக்கே பார்த்து கொண்டிருக்கிறார் பார் என்று சுவாமி சொல்லி தன் சிவகணங்களை எல்லாம் யானை, குதிரை, தேர், காலாப்படை இவைகள் கணக்கில்லாதபடி செய்து கொடுத்து நந்திகேஸ்வரரிடம் போய் அவர் கிழக்கே பார்த்து கொண்டிருப்பதை பார்த்து சுவாமி சொன்ன காட்சியை சரியாயிருக்கிறது என்று சந்தோஷமாகி தான் ஒரு வெள்ளை குதிரை மேல் ஏறிக்கொண்டு சுவாமி கொடுத்த 4 சேனைகளை அழைத்துக் கொண்டு யுத்த பேரிகையை அழைத்து மிகுந்த ஆடம்பரத்துடன் புறப்பட்டு தன் தேசத்துக்கு போய் இந்த விஸ்வாசுடன் பெரும் சண்டை செய்து அவன் தலையை வெட்டினான். அப்போது அவன் ஒரு கந்தர்வனை போல ரூபமெடுத்து தொண்டமான் சக்கரவர்த்தியை பார்த்து நமஸ்கரித்து, நீ இனிமேல் உன் ராஜ்யத்தை ஆண்டு சுகமாக இரு என்று சொல்ல தொண்டமான் அவனை நீ யாரென்று கேட்க அவன் தன் விற்த்தாந்தத்தை சொல்லுகிறேன் கேள்
சக்கரவர்த்தியே, இந்திரன் சபையிலே நான் வீணை வாசித்துக் கொண்டிருந்தேன். அப்போது இருக்கும்போது ஒரு நாள் நான் அவன் அங்கே இல்லாத வேளையில் அவன் சிம்மாசனத்தின் மேல் நான் போய் உட்கார்ந்து வீண் வார்த்தை பேசிக் கொண்டிருந்தேன். அப்போது இந்திரன் வந்து நான் அவன் சிம்மாசனத்தில் இருப்பதை பார்த்து என் மேல் கோபமாயி என் முகத்தை பார்த்து, நீ விண்ணுலகை ஆண்டது போல் இனிமேல் நீ மண்ணுலக ஆழ்வாய் என்று சாபம் கொடுத்தார். அப்போது நான் பயப்பட்டு எழுந்திருந்து அவன் காலில் விழுந்து நமஸ்கரித்தேன். இந்த சாபமானது எப்போது என்னை விட்டு போகும் என்று கேட்க இந்திரனானவன், நீ வேதபுரீஸ்வரருக்கு அடியரான தொண்டமான் சக்கரவர்த்தியால் இந்த சாபம் உனக்கு நிவாரணமாகும் என்றான். இந்த படிக்க இப்போது உடைய கைவாள் என் சரீரத்தில் பட்ட அளவில் எங்களைச் சேர்ந்த சாபம் போயிட்டு என்று சொல்லிவிட்டு தேவலோகம் போய் சேர்ந்தான். பின்பு அந்த தொண்டமானவன் தன் பட்டணத்தில் போய் மகுடம் தரித்து கொண்டு சில நாள் ராஜ்ய பேரம் செய்து பின்பு அங்கே தன் மந்திரிகளை ராஜ்ய பேரம் செய்ய வைத்துவிட்டு திருவோத்தூரில் போய் பரமசிவனுக்கு வேண்டிய திருப்பணி வேலைகள் செய்து உற்சவங்களை நன்றாக நடத்தி கோயில் மண்டபம் பட்டணம் இவைகளை நன்றாக செய்து வேதபுரீஸ்வரரின் நித்தியம் பக்தியாய் பூசை செய்திருந்தார். அப்போது சுவாமியானவர் ரிஷபவானத்தின் மேல் வந்து அவனை பார்த்து, நீ நினைத்த வரத்தை கேள் என்று சொல்ல அதற்கு தொண்டமான் கேளும் சுவாமி, இன்றைய தினமானது தை மாதத்து பூர்வபட்சத்து பஞ்சமியானதால் இன்றைக்கு செய்கிற 5ஆம் திருவிழாவில் நீர் ரிஷபத்தின் மேலேறி இந்த பட்டணத்தை பிரதட்சணம் செய்ய வேணும். இந்த உற்சவம் எப்போது என்னுடையதாய் இருக்க வேண்டும். இந்தபடி எனக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு சுவாமியானவர் வருஷம் பிரதி வருஷத்தில் தை மாதம் தோறும் வருகிற பூர்வபட்சத்தின் பஞ்சமி திதியில் நான் ரிஷபத்தின் மேல் வந்து உமக்கு எப்போதும் அனுக்கிரகம் செய்வோம் என்று சொல்லி அவர் சிவலிங்கத்தில் மறைந்தார். பின்பு அவன் சுவாமியை மிகவும் பணிந்து சோஸ்திரம் செய்து தன் பட்டணத்தில் போய் வெகு காலம் இதற்கு முகமாக இருக்கின்றார். அவரை வணங்குகிறவர்கள் பாவம் நீங்கி சுகமடைந்து சிவலோகம் போய் சேர்கிறார்கள். மற்றும் தாள மகிமை சருக்கம். பின்பு நைமிசாரண்ய முனிவர்கள் எல்லாம் சூதபுனிய புராணிகரை பணிந்து தோத்திரம் செய்து ஒரு பனை மரமானது சாரூப பதவியை அடைந்த சரித்திரத்தை சொல்ல வேண்டும் என்று கேட்க சூத மகரிஷி சொல்லுகிறார், கேளுங்கள். நைமிசாரண்ய முனிவர்களே, முன்னொரு காலத்தில் ரிஷிகள் எல்லாம் சேர்ந்து கைலாசத்தில் போய் பரமசிவனை நமஸ்காரம் செய்து, சுவாமி கைலாசவாசரே, சங்கமமான சகல ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணும் இருப்பதை அறிந்திருக்கிறோம். ஸ்தாவரங்கள் என்ற விருட்சம் முதலானவைகளில் ஆண் பெண் இருப்பது எங்களுக்கு தெரியாது. மேலும் முன் சொன்ன ஜீவராசிகள் சாலோகம் முதலான பதவிகளை அடைந்திருப்பதை அறிந்திருக்கிறோம். உயிரில்லாத வஸ்துக்களான மரம், கல் முதலானது எல்லாம் முன் சொன்ன பதவியை அடைவது எங்களுக்கு தெரியாது. ஆகையால் இந்த 2 சங்கைகளும் எங்களுக்கு சங்கைகள் இதுல வரும். ஒரு சங்கைக்கு செய்கிறேன்னு சொல்ற வேலை ஒரு முறை சங்கை என்று 2 இல்லாட்டி சங்கதிகள் என்று வந்திருக்குமோ. சங்க எங்களுக்கு தெரியும்படி நன்றாக சொல்ல வேண்டும் என்று இந்த 2 செய்கைகளை வேண்டும் என்று கேட்க பரமசிவன் சொல்லுகிறார், கேளுங்கள் ரிஷி கூட்டங்களே, நீங்கள் சந்தேகத்தை பரிகரிக்கிறேன். உங்கள் சந்தேகத்தை நான் சொல்லுறேன். எப்படி என்றால், நீங்கள் எல்லாம் இந்த பூமியில் உள்ள காஞ்சி பிரதேசத்தில் இருக்கிற திருவோத்தூர் என்கிற சிவஸ்தலத்திலே போயிருந்தால் அங்கே நம் முருகக் கடவுளானவர் திருஞான சம்பந்த மூர்த்தியா பிறந்து அங்கே வந்த ஆண் பனையை பெண் பனையாக்குவார். அப்போது நீங்கள் கேட்ட சந்தேகத்தை தீர்த்து கொள்ளலாம் என்று சொல்ல அவர்கள் அப்படியே திருவோத்தூரில் பரமசிவனை பணிந்து தோத்திரம் செய்து தபசு கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கும்போது முருகக் கடவுளானவர் சோழ நாட்டிலே இருக்கிற சீர்காழி ஸ்தலத்தில்
பிராமண வம்சத்திலே பிறந்து இது நேற்று வாய்ச்ச உள்ளடல் திருஞான சம்பந்தர் என்ற திருநாமம் தரித்து சிவஸ்தலங்கள் தோறும் போய் சுவாமிகளை பணிந்து திருப்பதியம் பாடிக்கொண்டு திருவோத்தூரில் வந்து சுவாமியை பணிந்து அவ்விடத்தில் இருக்கின்றவர்களுடைய வேண்டுகோளால் அங்கே இருக்கிற ஆண் பெணை மரத்தை பெண் பெணையாக்கி காய்க்கும்படிக்கு திருப்பதியம் பாட அங்கிருந்த ஆண் பெணை மரமானது பெண் பெணை மரமாகி உலகள் விட்டு காய்த்தது. சிவரூபமும் சக்தி ரூபமும் ஆகிய சாரூப பதவியை அடைந்தது. பிரிச்ச ஜாதிகளுள் முதலான ஸ்தாவரங்களுக்கு சாலோகம் முதலான பதவிகள் உண்டென்றும் தெரிந்து கொண்டு தங்களிடம் போய் சேர்ந்தார்கள். பரமசிவன் திருவருள் பெற்ற அந்த பனை விரிச்சத்தை தரிசித்து பிரதிச்சனம் வந்து கார்த்திகை மாதத்து சோமவாரத்தில் மாவிளக்கில் பசுனை விட்டு தீபம் வைத்தவர்கள் மெனக்குறைகள் எல்லாம் தீர்ந்து சாரூப பதம் பெற்று கைலாசகிரியில் எக்காலமும் வாழ்ந்திருப்பார்கள். முற்றும். சமணர் அது அந்த பாருங்க, அப்ப முதலே தெரிஞ்சிருக்கு இப்படி அவர் வேற போறார் ஆண் பெண ஒன்பனை ஆக்குறதுக்கு. சமணர் கழுவறிய சருக்கம். இந்த பிரகாரமாக சூதமுனிவர் தாள மகிமையை சொல்ல தலமோ தாளம் தல மகிமையை சொல்ல அவை நைமிசாரண்ய முனிவர்களை கேட்டு ரொம்பவும் சந்தோஷமாகி எழுந்திருந்து சூத மகரிஷியை பணிந்து தோத்திரம் செய்து முருக கடவுளானவர் சம்பந்த சுவாமிகளாய் அவதாரம் செய்து சமணர்களை கழுவேறவும் ஆண்பனையை பெண்பனமாக்கிய பெண்பனையாகி காய்க்கவும் திருப்பதிகம் பாடினார் என்பதை எங்களுக்கு நன்றாக தெரியும்படிக்கு நீர் சொல்ல வேண்டும் என்று கேட்க சூதக மகரிஷி சொல்லுகிறார். கேளுங்கள் நைமிசாரண்ய முனிவர்களே, இந்த பூமியிலே முன்னே ஒரு காலத்திலே பொய்மையான சமணர் குலமானது அதிக விருத்தியாகி பிரம்ம சத்திரிய வைசிய சூத்திர என்ற 4 ஜாதியரும் மற்ற ஜாதியாரும் ரிஷிகளும் சைவ மார்க்கத்தை விட்டு சமண மார்க்கத்தை சேர்ந்து அருகரே தெய்வம் என்று எண்ணிக்கொண்டு மலை உள்ள குகைகளில் போய் தவம் செய்து கொண்டிருந்தார்கள். மேலும் அவர்கள் தெய்வம் என்று எண்ணிக்கொண்டு மலையில் உள்ள குகைகளிலே போய் தவம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அப்படி இருக்கும் போது முருக கடவுளானவர் சமணரால் சைவ சமயம் சுருங்கினதை விருத்தி செய்ய நினைத்து சோழ நாட்டில் உள்ள சீர்காழி ரத்னசேஸ்திரத்தில் சூஷணிய குலத்தில் பிராமண வம்சத்தில் பிறந்து திருஞான சம்பந்தர் என்று பெயர் பெற்று, அவருக்கு முதல் பிறகு ஆருட பிள்ளை இல்லை பெற்று ஈஸ்வரியின் திருமுலைப்பால் உண்டு தேவாரம் பாடி அஞ்சலை 5 வயதில் முத்து பல்லக்கில் ஏறி மதுரை மாநகரத்தில் போய் அடைந்திருந்த சுந்தரேஸ்வரர் கோயில் கதவை திறந்து அவருக்கு பூஜை முதலானது முன்போல நடக்கும்படி செய்வித்து அவற்றை அற்புதங்கள் சொல்லப்படுது. சைவ சமயத்தை விருத்தி செய்து சிவஸ்தலங்கள் தோறும் போய் சுவாமியை தரிசித்து பணிந்து திருப்பதியம் பாடிக்கொண்டு திருவோத்தூர் பக்கத்தில் உள்ள திருவாவூர்துறை என்கிற ஸ்தலத்துக்கு வந்தார். அப்போது சமணர்கள் எல்லாம் மனம் பதைத்து எக்கங்கொண்டு ஒரு யோசனையும் தோன்றாமல் மனசு கலங்கி இருந்தார்கள். இவர்கள் இப்படி இருக்க திருஞான சம்பந்த சுவாமிகளானவர் அந்த திருவாரத்துறையில் உள்ள கோவிலுக்கு போய் பரமசிவனை பணிந்து திருப்பதிகம் பாடி ஆனந்த கூத்தாடி தான் திருவோத்தூர் ஸ்தலத்துக்கு மலஜாலத்தியல் விசர்ஜனம் செய்தால் தனக்கு நரகவாதை உண்டாகும் என்று மனத்தில் எண்ணிக்கொண்டு முத்து பல்லக்கில் ஏறி திருவரத்துறையை விட்டு புறப்பட்டு வாகு நதி என்கின்ற சேயாற்றின் தென்கரை ஓரத்தில் இருக்கின்ற திருமடத்தில் போய் இறங்கி சூரியன் அஸ்தனமாகி அப்போது சம்பந்தரானவர் சேயாற்றில் ஸ்நானம் செய்து ஜபதப அனுஷ்டானங்களை முடித்து கொண்டு முத்து பல்லக்கில் ஏறி சிவனடியார் கூட்டத்துடன் திருவோத்தூருக்கு போய் வேதபுரீஸ்வரர் கோவிலை பிரதட்சணம் செய்து கோவிலுக்குள் வேதபுரீஸ்வரரை தரிசனம் செய்து அநேக நமஸ்காரம் செய்து தேவாரம் பாடி அடியார் கூட்டத்துடன் அதை விட்டு புறப்பட்டு அங்கே ஒரு திருமடத்தில் போய் வீற்றிருந்தார். அப்போது அந்த ஊரில்
உள்ளவர்கள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து போய் திருஞான சம்பந்த சுவாமிகளை நமஸ்கரித்து எங்கள் துயரத்தை தேவதையை தீர்த்தருள வேணும். அது என்னவென்றால், இங்கே சமணர்கள் செய்யப்பட்ட உபத்திரவத்தால் நாங்கள் எல்லாம் ரொம்பவும் வருத்தத்தை அனுபவிக்கின்றோம். எங்கள் ராஜாவும் அந்த சமணர்களுக்கு சகாயமாய் இருக்கின்றேன். நம்முடைய சைவ சமயமானது எவ்விதமாய் நிலைக்கும்? இந்த சமணர்கள் இந்த சேயாற்றில் தென்கரை ஊரத்தில் புன்னகையின் என்கின்ற ஒரு பட்டினம் கட்டி கொண்டு அதில் திருமணம் முதலானது செய்து கொண்டு அதில் குடியிருக்கிறார்கள். அந்த சமணர்களுக்கு 8,000 பேர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கோவில் கட்டி பூஜை செய்கிறார்கள் என்று சொன்னார்கள் என்று சொன்னார். அவற்றை எல்லாம் திருஞான சம்பந்த சுவாமிகள் கேட்டு அவர்களை பார்த்து, நம்முடைய சிவன் திருவருளாலே இன்று முதல் அந்த சமணர்கள் எல்லாம் துன்பமடைவார்கள் என்று திருவாய் மலர்ந்தருளி அவர்களுக்கு உத்தரவு கொடுத்து அனுப்பிவிட்டு திருவணையின் மேல் படுத்து நித்திரை செய்திருந்தார். இவர் இப்படி இருக்க முன் சொன்ன புன்னகை என்கின்ற ஊரில் இருக்கின்ற சமணர்கள் எல்லாம் திருஞான சம்பந்த சுவாமிகளின் பெருமையை பார்த்து அவர்கள் மனதில் தளர்வு கொண்டு எல்லோரும் ஒன்றாய் சேர்ந்து, நாம் இனிமேல் சும்மா இருக்கலாகாது, இங்கே வந்திருக்கின்ற சம்பந்தனை சின்ன பிள்ளை என்று ஒரு காலம் எண்ணக்கூடாது. அது ஏனென்றால், முன்னே மதுரை மாநகரத்தில் தம்முடைய 8,000 பேரை கழுவிலேற்றி கொன்றானாம். இங்கேயும் அப்படியே நம்ம எல்லாம் கொல்லுவான். ஆகையிலான் நாம் எல்லாம் சீக்கிரமாய் இவனை கொன்று விட்டால் நமக்கெல்லாம் ஒரு துன்பமும் இல்லை. ஆக இந்த பிரகாரம் சமணர்கள் எல்லாம் ஆலோசனை செய்து சம்பந்த சுவாமிகளை கொல்வதற்காக ஒரு யாகம் செய்தார். அந்த யாகத்திலே ஆதிசேஷனை பார்க்கலும் ரொம்பவும் வருத்த உருவத்தை உடையதாக ஒரு பெரிய சர்ப்பம் உண்டாகி வேதர்கள் முதலாவர்களை எல்லாம் பயம் அடையும்படி கண்களில் நெருப்பு பொறி வரக்க எல்லோரும் கண்டு நடுங்க சீறிக்கொண்டு எழுந்தது. அதை அந்த சமணர்கள் திருஞான சம்பந்த சுவாமிகள் மேல் அனுப்ப, அது அந்த பாதி ராத்திரியில் சீறிக்கொண்டு மகா வேகமாய் திருஞான சுவாமிகளின் இருக்கின்ற திருமடத்தில் வந்து அதை அங்கே இருந்த சிவனடியார்கள் பார்த்து பயப்பட்டு ஓடிப்போய் திருஞான சம்பந்தருக்கு சொல்ல, அப்போது அவர் பரமசிவனை மனத்தில் நினைத்து அந்த சிவனடியார்களை பயப்படாதீர்கள் என்று தைரியம் சொல்லிவிட்டு தன் முன்னே வருகின்ற சர்ப்பத்தை பார்த்து, நீ இங்கே இருக்கின்ற அரண்மனைக்கு போவென்று கட்டளையிட்டார். அப்படியே அந்த சர்ப்பமானது அங்கே ராஜா இருக்கின்ற அரண்மனைக்கு போய் அங்கே இருந்த குதிரைகளையும் சேனைகளையும் விழுங்கிவிட்டு அப்பால் ராஜாவினிடத்தில் போக புறப்பட்டது. அப்போது அதை பார்த்தவர்கள் பயந்து ராஜாவின் முன்னே போய் நின்று பணிந்து, ஒரு பெரிய சர்ப்பமானது நம்முடைய அரண்மனையில் வந்து நம்முடைய குதிரைகளையும் அநேக சேனைகளையும் விழுங்கிவிட்டு இவ்விடத்திற்கு வருகிறது என்று சொல்ல, அது கேட்டு ராஜா ஆச்சரியப்பட்டு வீரர்களை கூப்பிட்டு, நீங்கள் போய் அந்த சர்ப்பத்தை அப்பால் ஓட்டி விடுங்கள் என்று சொல்ல, அவர்கள் போய் பல ஆயுதங்களை அந்த பாம்பின் மேல் எறிய ஆயுதங்கள் எல்லாம் பொடியாகிவிட்டது. அப்போது அந்த பாம்பானது ரொம்பவும் கோபம் கொண்டு எழும்பி அந்த வீரர்கள் சிலரை கடித்தது. அதில் தப்பின சிலர்கள் ஓடிப்போய் ராஜாவுடன் அந்த செய்தியை சொல்ல, அதை அவன் கேட்டு வியாகுல கவலை கொண்டு, இந்த பாம்பை விலக்குவதற்கு நம் மதத்தில் மந்திரம் என்னவென்று நினைத்து மந்திரங்கள் தெரிந்த சமணர்களை அதி சீக்கிரத்தில் அழைப்பித்து அவர்களை பார்த்து, இந்த சர்ப்பம் வந்து செய்கின்ற துன்பத்தை நீக்கி விடுங்கள் என்று சொன்னான். அவைதான சர்ப்பத்தை வரப்பணி சூரியன் உதயமானான். அப்போது அந்த சமணர்கள் ராஜாவை பார்த்து சந்தோஷித்து, சர்ப்பம் இறந்ததுதான், இனி நீர் பயத்தை விட்டு சுகமாக இருங்கள் என்று சொல்லி ராஜாவை அழைத்து கொண்டு அந்த பாம்பின் முன்னே போய் நின்று, இது நம் அனுப்பின சர்ப்பந்தான் என்று சொல்லி மயிற்பீலி குஞ்சத்தை அவர்கள் கையில் வைத்திருக்கின்ற கமண்டலத்தில் தோய்த்து அந்த பாம்பின் மேல் தெளித்தார்கள். அப்போது அந்த பாம்பானது அந்த சமணர்களை போய் விழுங்க, அப்போது அவர்கள் தன் மந்திரிகளை அப்பாலே ஓடி போனார்கள். ராஜாவும் அப்பாலே ஓடி போய் ஒரு வீட்டில் நுழைந்து தன் மந்திரிகளை சேர்த்து, இந்த சர்ப்பமானது அப்பால் போவதற்கு எவ்விதம் செய்யலாம் என கேட்க, அந்த மந்திரிகள் ஒருவன் ராஜாவை பார்த்து, கேளும் மகாராஜாவே,
நேற்றைய தினம் மகாத்மாவான ஒரு சிறுவர் சிவபக்தியில் மிகுந்தவர். அவர் சிவனடியார் புடசூழ முத்து பல்லக்கின் மேல் வந்து இன்னும் ராசாக்கு தெரியல பொருள் வந்து மகா ஆடம்பரத்துடன் இங்கே ஒரு திருமணத்தில் வீற்றிருக்கின்றார். அவரை நாம் போய் வணங்கி வேண்டிக் கொண்டால் இந்த சர்ப்பத்தின் உண்டாக்கினவர்கள் அழிக்க தெரியல. அவரை நாம் ஆடம்பரத்தில் இங்கே முத்து பல்லக்கில் மேல் வைத்து மகா ஆடம்பரத்துடன் இங்கே ஒரு திருமணத்தில் வீற்றிருக்கின்றார். அவரை நாம் போய் வணங்கி வேண்டிக் கொண்டால் இந்த சர்ப்பத்தின் பலத்தை ஒடுக்கி அதை அப்பால் ஓட்டி விடுவார் என்று சொல்ல மேலிடுங்க. அப்போது ராஜாவின் சபையில் இருந்தவர்கள் எல்லாம் எழுந்திருந்து ராஜாவை பணிந்து ஆம் ஆம் இவர் சொன்னது மெய்தான் என்று சொன்னார்கள். அதை அந்த ராஜாவானவன் கேட்டு மந்திரிகளை அனுப்பி திருஞான சம்பந்தரை வரவழைத்து கொண்டு போய் அவரை நமஸ்கரித்து அங்கே ஒரு ரத்னாசனம் போட்டு அதில் அவரை வீற்றிருக்க செய்து அவரை அநேக பிரதட்சணம் வந்து அவருடைய பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்து சர்ப்பம் வந்து செய்த துன்பங்களை எல்லாம் சொல்ல அவைகளை அவர் கேட்டு கொஞ்சம் சிரித்து ராஜாவின் முகத்தை பார்த்து இந்த சர்ப்பாதியை ஆபரணமாய் தரித்த பரமசிவனுடைய திருவண்ணீற்றை நீர் இறத்தி கொண்டால் இந்த துன்பங்கள் எல்லாம் நீங்கி விடும் என்று சொல்லி விபூதியை எடுத்து பரமசிவனை நினைத்து ராஜா முதலான சகலமான வீருக்கும் கொடுக்க அவர்கள் பக்தியுடன் தரித்து கொண்டார்கள். அப்பால் சம்பந்த சுவாமியானவர் ராஜாவின் முகத்தை பார்த்து இந்த சந்தர்ப்பம் செய்கின்ற துன்பங்களை சர்ப்பரான சிவபிரானே தீர்ப்பாரே அல்லாமல் மற்ற பொய்யான தெய்வங்கள் தீர்க்க மாட்டாது. இந்த சர்ப்பத்தை நீ வழிபாடு செய்கின்ற சமணர்கள் நீங்குவதனால் நீங்கும்படி செய்ய சொல்ல அதை அந்த ராஜன் கேட்டு சமணர்களை பார்த்து நீங்கள் இந்த சர்ப்பத்தை அழித்து விட்டால் லோகத்தில் இருக்கின்ற தெய்வங்கள் எல்லாம் உங்கள் தெய்வங்களுக்கு சமமாகாது. நீங்கள் இந்த சர்ப்பத்தை விளக்காவிட்டால் உங்களுடைய தெய்வம் பொய்தான், அதை நீங்கள் நம்புவது வீண்தான் என்று சொன்னான். அதை அந்த 8000 குருக்கள் மாரும் கேட்டு சமண குருக்கள் அந்த சந்தர்ப்பத்தை அழிப்பதற்காக எண்ணி ஒன்று சேர்ந்து மயிர்பீலியை கமண்ட ஏலத்தில் குரோல் பண்ண மேலுக்கடவுள் நினைத்து அந்த பாம்பின் மேல் வீச அப்போதும் அந்த பாம்பானது கண்களில் நெருப்பு பொறி வரக்க உக்ரமாய் எழும்பி ரொம்பவும் சீறிற்று. அப்போது அந்த 8000 குருக்களும் மற்ற சமணர்களும் நடுநடுங்கி பயந்து வருத்தப்பட்டு ஓடிப்போனார்கள். அப்போது ராஜாவானவன் திருஞான சம்பந்த சுவாமியின் பாதத்தில் வீழ்ந்து நமஸ்கரித்து இந்த சர்ப்பத்தை நீக்கியுள்ள வேண்டும் என்று சொல்ல திருஞான சம்பந்த சுவாமிகளானவர் அப்படியே செய்கிறோம் என்று சொல்லி சம்மதித்து வேத உடீஸ்வரரை மனத்தில் இணைத்து தேவாரம் பாடினார். அப்போது அந்த வேத உடீஸ்வரானவர் ஒரு பாம்பாட்டியை போல ரூபம் எடுத்துக்கொண்டு தரையில் சக்கரவாகையும் அதில் கோழி இறகும் குரோல் பண்ணுள்ளவன் கொக்குரகும் கைகளில் கொடிகளாலும் வேர்களாலும் கடகமும் கழுத்தில் பலகரை மாலைகளும் இடுப்பில் பலகரை என்ற பல நிறம் இடுப்பில் சர்ப்பத்தோல் கச்சையும் ஆகிய இந்த அலங்காரம் உடையவராகி ஒரு பாம்பு பெட்டியை கையில் எடுத்து கொண்டு வந்து அந்த பாம்பை வாளை பிடித்திழுத்து அதை ஆட்டி வைத்து அதை கையில் பிடித்து கொண்டு திருக்கோவிலுக்குள்ளே போய் அந்த வேத உதீஸ்வரருடைய வடக்கு பக்கத்தில் அந்த பாம்பின் உடலை உடையாய் பிடித்து கொண்டு லிங்க வடிவாய் வீற்றிருக்கின்ற அந்த சிவலிங்கத்திற்கு நாகேஸ்வரர் என்று பெயர் சொல்லுகிறார்கள். இதை வணங்குகிறவர்கள் பல கதையை டக்குன்னு முடிச்சுட்டேன். கையில் எடுத்துக்கொண்டு வந்து அந்த பாம்பை வாழை பிடித்து இழுத்து அதை ஆட்டி வைத்து அதை கையில் பிடித்து கொண்டு அந்த தேவர்களுடைய வடக்கும் பக்கத்தில் அந்த பாம்பின் உடலை குடியாய் பிடித்துக் கொண்டு லிங்க வடிவாய் வீற்றிருக்கிறார். அந்த சிவலிங்கத்திற்கு நாகேஸ்வரர் என்று பெயர் சொல்லுகிறார்கள். இதை வணங்குகிறவர்கள் பலவித மந்திரங்களில் வல்லமுடையவர்களாக இந்த படியாக முன் சொன்ன சர்ப்பமானது நீங்கின பின்பு அந்த திருவோத்தூரில் உள்ளவர்கள் எல்லாம் பயன் நீங்கி மனதில் தைரியமும் சந்தோஷமும் உண்டாகி பரமசிவனான பாம்பாட்டியை போல் வந்த திருப்பிள்ளையார் ஒரு புது கதை என்ன? இல்ல அந்த
அவர் வந்து எப்படி பாம்பை விரட்டினார்ன்னு சொல்ல இல்லை. ஒருவருக்கு ஒருவர் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு அதிசயமடைந்தார்கள். தேவர்களும் இவர்களை பார்த்து அதிசயப்பட்டு மனம் மகிழ்ந்தார்கள். ராஜாவானவன் சம்பந்த சுவாமிகளுடைய பாதங்களில் விழுந்து நமஸ்காரம் செய்து எழுந்து நின்று கும்பிட்டு கொண்டு அவர் முகத்தை பார்த்து பலவாறாக ஸ்தோத்திரம் செய்து, நானும் என்னுடைய சுற்றத்தாரும் தங்களுடைய திருவடிகளுக்கு அடிமையாக இருக்கின்றோம் என்று சொல்ல, அதற்கு சம்பந்த சுவாமிகள் மேல உறவண்டும் மேலெடு அடிமையாகி நாம் அப்படியே சம்பந்த சுவாமிகள் நீ நானும் இந்த பூலோகத்தில் உள்ளவருக்கு யாவருக்கு நம்முடைய வேத புருஷருக்கு அடிமையாகும் நாம் அப்படி சிவனுக்கு அடிமையாயிருந்தும் சிவன் முத்திரையான விபூதி ருத்ராட்சம் முதலானவைகளை தரித்திருக்கின்ற சிவனடியார்களை அந்த சமணர்கள் ஈவாக அநேக வசனம் சொல்லுவதை நாம் காதில் கேட்டுக்கொண்டிருப்பது நல்லதா? முன்னே நாம் பாண்டிய நாட்டிலே மதுராபுரியிலே வைகை ஆற்றிலே நாம் திருமுருக பாசுரம் எழுதி ஏடும் விட்டும் அந்த ஏட்டை அக்கினியில் விட்டும் சமணர்களை எல்லாம் கழுவேற்றி அழித்தோம். நல்லவரை ரட்சிப்பதும் துஷ்டர்களை கொல்லுவதும் ராஜாவுக்கு கடமையாகையால் இந்த ராஜநீதியை நடத்திருந்த அந்த ராஜாக்களுக்கு பாவம் கிடைக்கும். ஆகையால் ராஜநீதியை நடத்தாதிருந்த அந்த ராஜாக்களுக்கு பாவம் கிடைக்கும். ஆகையால் பாய் மந்திரத்தால் மயக்குகின்ற இந்த சமணருடைய குருவுகள் மாறை கொன்றால் பாவம் இல்லை என்றார். சமணர்கள் கேட்டு கோபம் கொண்டு எழுந்திருந்து ராஜாவை பார்த்து, இந்த பிராமண பிள்ளையானவன் பாண்டி நாட்டில் சமணரை ஜெயித்தேன் என்று சொல்வதை இங்கேயும் அப்படியே செய்தால் சரிதான். இவன் மகாத்மாதான். முன்னே வந்த பாம்பை யாரோ ஒருவன் வந்து மந்திர வளத்தால் பிடித்தாட்டினால் இவன் பெரியவனா? யார் ஒருவன் என்று கடவுள் என்று தெரியல வைக்க நான் பெரியவன். இவன் சொன்ன வசனம் வெறும் பொய்தான் என்று சொல்ல, அதை சம்பந்தர் கேட்டு சிரித்து ராஜாவின் முகத்தை பார்த்து, கேளாய் ராஜனே, முன்னே வந்த சர்ப்பமானது அவர்களை செய்த செய்கைக்கு வசப்படாமல் இருந்தது தெரிந்திருந்தும் என்ன சொன்னார்கள் பார்த்தாயா? அப்படி அவர்கள் சொல்லுகிற பட்சத்தில் அவர்கள் மனதில் படி செய்வதே சரி என்றார். அவை சொல்றபடி செய்வோம் என்றார். ராஜாவானவன் அதற்கு சம்மதப்பட்டு சமணரிடத்திலும் சம்பந்தரிடத்திலும் உறுதிமொழி வாங்கி கொண்டு சமணர்களை பார்த்து, நாளைய தினம் வாருங்கள், மனசின்படி செய்கிறோம் என்று சொல்லி அவர்களை அவர்கள் ஊருக்கு அனுப்பிவிட்டு சம்பந்தரிடத்தில் உத்தரவு வாங்கி கொண்டு தன் அரண்மனையை போய் சேர்ந்தார். சூரியன் அஸ்தமனமானான். அப்போது சமணர்கள் எல்லாம், நாளைய தினம் நாம் மந்திரத்தால் பிராமண பிள்ளையை ஜெயித்து விடுவோம் என்று பேசிக்கொண்டு மகாதைரியத்துடன் தங்களுடைய புன்னகை என்கின்ற கிராமத்தில் போய் சேர்ந்தார்கள். சம்பந்த சுவாமியானவர் அதை விட்டு திருஅடியார் கூட்டத்துடன் திருக்கோவிலில் போய் சுவாமியை பணிந்து திருவார மோதி தோத்திரம் செய்து அதை விட்டு திருமடத்தில் போய் சேர்ந்தார். சீர்காழியில் உள்ள தோணியப்பரை தியானம் செய்து கொண்டிருந்தார். முன்னே புன்னகையில் போய் சேர்ந்த 8000 சமணரும் ஒன்றாய் கூடி ராஜாவின் முன்னே அவர்கள் சொல்லிவிட்டு உறுதிமொழியையும் அதற்கு தகுந்த ஏற்பாடுகளையும் பேசி ஆலோசனை செய்து கொண்டு இருந்தார்கள். சூரியன் உதயமானான். அப்போது ராஜாவானவன் காலை கடன்களை முடித்து கொண்டு தன் சவா மண்டத்தில் வந்து சிம்மாசனத்தில் மேல் இருந்தான். ராஜாவின் மந்திரிமார் முதலானவர்கள் சம்பந்தரும் சமணர்களும் காலைக்கடன் முடித்து கொண்டு ராஜாவிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். இப்படியாக இருக்கின்ற சபையில் சமணர்களின் சாதுரியம் உள்ள ஒருவன் எழுந்திருந்து தங்கள் மந்திரத்தை எழுதி இருக்கிற ஒரு ஓலியை கொண்டு போய் ராஜாவிடம் முன்னே வைத்து, இதை அக்கினியில் போட்டு வேகும்படி செய்ய சொல்லும், அவர் சாமர்த்தியத்தை பார்ப்போம் என்று சொன்னான். அப்போது சம்பந்தர் ஓலையை வரித்து அறிந்து பரமசிவன் கீர்த்தியான திருப்பாசிரம் எழுதி ராஜா முன் வைக்க, ராஜானவர் அதை எடுத்து சக்தி கையில் வைத்து சுருட்டி சந்தி எடுத்து கையில் வைத்து அதன் எடுத்து சந்தி வைத்து சுருட்டி கையின் நடுவிலையா கருமான் உலக்களத்தில் வைத்து வெகுநேரம் வரையில் எரிக்க அது வேகாமல் முன்போலவே இருந்தது.
பின்பு சமணர்கள் வைத்த ஈட்டை அதில் அக்கினியில் போட்டான். அடுத்த கணம் அது சாம்பலாய் விட்டது. அதை சமணர்கள் பார்த்து மனவருத்தம் கொண்டு ராஜாவை பார்த்து தோத்திரம் செய்து ஜலத்தில் எதிர் போகும்படியாய் ஏடு விடும்படிக்கு செய்வீர் என்று சொல்ல, ராஜாவானவன் அதை கேட்டு எழுந்திருந்து மந்திரிமார் சம்பந்தர் மேலவில்லை அடியார்கள் சமணர்கள் அடியார்கள் சமணர்கள் ஆகிய இருவருடன் புறப்பட்டு சேயாற்றில் போய் நின்றான். அப்போது சமணர்கள் எல்லாம் அவர்கள் மந்திரத்தை எழுதின ஒரு ஓலையை கொண்டு வந்து ராஜாவின் கையில் கொடுத்தார்கள். உடனே சம்பந்த சுவாமிகளானவர் ஒரு ஓலையின் தேவார திருப்பாசுரத்தை எழுதி ராஜாவின் கையில் கொடுக்க, ராஜாவானவர் இதை வாங்கி கொண்டு சமணர்கள் கொடுத்த ஓலையை முன்னே அந்த ஆற்று ஜலத்தில் விட அதை கிழக்கு பக்கமா ஜலத்தில் அடித்து கொண்டு போயிற்று. அப்பால் சம்பந்த சுவாமிகள் கொடுத்த ஓலையை அந்த ஜலத்தில் ராஜா விட்டான். அது மேற்கு முகமாய் திரும்பி போய் அகஸ்தியர் ஊர் செய்த சிவலிங்கத்திரத்தில் சேர்ந்தது. அந்த ஊருக்கு அன்று முதல் சேயாற்றை வென்றான் என்று பேராயிற்று. சமணர்கள் எல்லாம் மனங்கலங்கி ஒடுங்கி ராஜாவை பார்த்து, கேளும் மகாராஜாவே, இந்த பிராமண பிள்ளையானவர் தான் கற்றிருக்கின்ற மந்திர பலத்தாலே முன்னே மதுரையில் எங்கள் ஜாதியனை ஜெயித்தான். ஆகையால் இது ஒரு பெரிதல்ல. வேதபுரீஸ்வரர் கோவிலின் பக்கத்திலும் ஆண் பனை மரங்கள் இருக்கின்றன. அந்த மரங்களில் இப்போதே நல்ல காய்கள் காய்க்கும்படி எவர்கள் செய்கிறார்களோ அவர்கள் தெய்வம் பெரிது என்று சொன்னார். அவைக்கு தேவையில்லாதவே இல்லை, சோப்பினம் என்று தெரியும் தானே. ராஜாவானவன் அதை கேட்டு சம்பந்த சுவாமிகளின் முகத்தை பார்க்க, அதற்கு சம்பந்த சுவாமிகள், இதில் நாம் தோற்றால் நம்மை கழுவேற்றி விடும் என்று ஓலையில் எழுதி ராஜாவின் கையில் கொடுத்தார். உடனே சமணர்களும் அப்படியே எழுதி ராஜாவின் கையில் கொடுத்தார்கள். இந்த இரண்டையும் ராஜா கையில் வாங்கி கொண்டு, நாளைக்கு வாருங்கள், அப்படியே செய்வோம் என்று சொல்லிவிட்டு எல்லோரையும் அவரவர்களிடத்திற்கு போக சொல்லி அனுப்பிவிட்டு தான் தன் அரண்மனையில் போயிருந்து மற்றும் நான் காலையில் எழுந்து காலை கடன்களை முடித்து கொண்டு சபாமண்டபம் வந்து சேர்ந்தான். உடனே அவன் மந்திரிமார் முதலானவர்களும் அந்த ஊரில் உள்ளவர்களும் சம்பந்தரும் அடியார்களும் ஆகிய இவர்கள் எல்லாம் ராஜாவினிடத்தில் போய் சேர்ந்தார்கள். பின்பு அந்த சபையில் உள்ள ராஜா முதலான சமஸ்தரும் எழுந்திருந்து கோவிலின் பக்கத்திலே போய் சேர, அப்போது சம்பந்த சுவாமியானவர் வேதபுரீஸ்வரரை தியானம் செய்து நமஸ்கரித்து தேவார பதியம் பாடினார். அந்த கணமே அந்த ஆண்பனை மரங்கள் காய்கள் காய்த்தன. அதை ராஜா முதலான எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்பட்டு நமஸ்கரித்து சிவன் செயல் என்று சொல்லி சம்பந்த சுவாமிகளின் பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்து தோத்திரம் செய்தார்கள். அந்த சமயத்தில் முன்னே பராசரர் யாகம் செய்யும் போது அதை அழித்து பராசரரால் சாபமடைந்த பனைமரம் வேலமரம் இவைகளெல்லாம் முன் தேவேந்திரன் சேவராக ரூபம் கொண்டு தேவலகம் போய் இந்திரனிடம் சேர்ந்தார்கள். அப்போது ராஜாவானவன் தன் சேவரை சமணர்களை அழைத்து மறுபடி அனுப்பி வைக்க, சமணர்கள் எல்லாம் ஆண் பணியை காய்க்கும்படி மந்திரன் செவன் செய்ய, அது காய்க்காது தெரிந்து ராஜா தம்மை தண்டிப்பார்னு சொல்லி வியாகுலப்பட்டு கொண்டு இருந்தார்கள். அப்போது முன்னே போன சேவகர்கள் போய் சமணர் கூட்டங்களை எல்லாம் ஒன்று விடாமல் கொண்டு வந்து ராஜாவின் முன்னே விட, அவர்கள் ஆண்பனை மரங்கள் காய்த்திருப்பதை பார்த்து மனம் திடுக்கிட்டு மயங்கி முகங்கள் கருத்தார்கள். அப்போது சம்பந்த சுவாமிகளானவர் ராஜாவின் முகத்தை பார்த்து, கேளும் மகாராஜாவே, இந்த சமணர்கள் விபூதி தரித்து பரமசிவனுக்கு அடிமையானவர்கள், சமணர் விபூதி தரித்து பரமசிவனுக்கு அடிமையானவர்களை காப்பாற்று என்று சொல்ல, அதற்கு ராஜானவர் அப்படியே செய்வோம் என்று சொல்ல, அப்போது சமணர்கள் மானம் உள்ளவர்கள் போய் கழுமரத்தில் ஏறி பிராணனை விட்டார்கள். சிலர்கள் வேதபுரீஸ்வரருக்கு அடிமையானோம் என்று நெற்றியில் விபூதி தரித்து கொண்டார்கள். சிலர்கள் ராஜா நம்மை பார்க்கவில்லை என்று மெதுவாய் நடந்து ஓடி போனார்கள். சமணர்கள் எல்லாம் இப்படியான ராஜாவானவன் சமணர்களுடைய கோயில் மடம் ஊர் இவைகளை இடித்து பாழாக்கி விட்டான். அப்பால் சமஸ்தரும்
சம்பந்தராக்கும் சமஸ்தரார் இது ஆஹ் சம்பந்தம் உத்தரவும் இல்லாமல் சுகமாய் வாழ்ந்திருந்தார்கள். சமஸ்தரமோ தெரியா. சைவ சமயம் நன்றாய் வளர்ந்தது. இந்த பிரகாரம் சுதமா முர்சியானவர் நைமிசாரணி முனிவர்களுக்கு பார்த்து வேதபுரியின் ஸ்தலமாகிய மகிமையை சொல்லி, மேலும் வேதபுரியின் ஸ்தல மகிமையை அளவில்லாத கல்பகோடி காலம் சொன்னாலும் முடியாது. ஆகையால் இந்த வேதபுரீஸ்வரர் புராணத்தை படிப்பவர்களும் கேட்பவர்களும் அவர்கள் இணைத்த காரியங்கள் சிற்றி வெற்றி வாழ்வார்கள். நீங்கள் அந்த ஸ்தலத்தில் போய் வேதபுரீஸ்வரரை பணிந்து சிவபதத்தை அடைவீர்கள் என்று சூதர் சொல்ல, நைமிசாரணிய முனிவர்கள் எல்லாம் அவரை பணிந்து அவர் முகத்தை பார்த்து வணங்கி நின்று, எங்களுடைய அஞ்ஞானம் நிறைந்த மனசில் இந்த நிறைந்த மனசில் இந்த சரித்திரமானது ஞான விளக்கை ஏற்றி வைத்தீரே, இதனால் மெய்ப்பொருளானது எங்கள் மனத்தில் நிறைந்திருக்கின்றது என்றார்கள். அப்பால் சூத மகரிஷி ஆனவர் அந்த முனிவர்களிடத்தில் உத்தரவு வாங்கி கொண்டு தன்னிடம் போய் சேர்ந்தார். பின்பு நைமிசாரணிய முனிவர்கள் எல்லாம் திருவோத்தூருக்கு போய் சேயாற்றில் மூழ்கி கோவில் சென்றடைந்து கோவிலில் சென்று வேதபுரீஸ்வரை நமஸ்கரித்து சில தினம் அங்கேயே வசித்திருந்து அப்பால் அவர்களிருக்கும் இடம் போய் சேர்ந்தார்கள். திருவோத்தூர் புராண வசன சங்கிரகம் முட்டிட்டு நாங்க ஞான சம்பந்தத்தை அற்புதம் என்று படிச்சோம். இவர் திருவூர் புராணம் அவ நிறைய ஒரு 10க்கு மேல வாஜிட்டா பேர். இதை கள்ளப்புலியூர் பர்வத சஞ்சீவி ஐயர் சார்வரி வருஷம் தை மாதத்தில் செய்தார். இது சார்வரி வருஷம் தை மாதம் 20ஆம் தேதி சுக்கிரவார பூர்வபட்சம் திரியோதசி திதி புனர்பூச நட்சத்திரம் மத்தியானத்தில் பர்வ சஞ்சீவி ஐயர் கையால் எழுதி நிறைவேற்றியது. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. வாழ்க வளமுடன்.